ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க ஸ்பூக்ஸ் தி கிரேட்டர் குட் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2015 வருஷம் ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம். இதோட ரன் டைம் 1 hour 44 minutes இருக்கு. இந்த படத்தை பாரத் நல்லூரி டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல கிட் ஹாரிங்டன், பீட்டர், ஜெனிஃபர் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படம் எப்படி இருக்கு, பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். ஒரு முக்கியமான தீவிரவாதி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்கள சிஐஏ கிட்ட ஒப்படைக்கிறதுக்காக MI5 டீம் வந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு டிராபிக் ஜாம் ஆயிடுது. அங்க பைக்ல வர தீவிரவாதிங்க பாத்தீங்கன்னா அந்த புடிச்சு வச்சிருக்கவனை கூட்டிட்டு போயிடுறாங்க. இந்த சம்பவத்துக்கு காரணம் MI5 ஹெட் தான் அப்படின்ட்டு இவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா ஒரு சில மணி நேரங்கள்ல காணாமலும் போயிடுறாரு. இப்போ அந்த ஹெட்டையும் இந்த தீவிரவாதியும் கண்டுபிடிச்சாகணும் அடுத்த அசம்பாவித சம்பவம் நடக்கிறதுக்குள்ள. அதுக்காக பழைய MI5 ஏஜென்டான நம்ம ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்கறாங்க. அவரும் களை இறங்குறாரு. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட முழு கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் படத்துக்கு என்ன ஸ்டோரி பிளாட் வேணுமோ பக்காவா பிரசன்ட் பண்ணிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது நம்ம ஹீரோ ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காரு. குறிப்பா அவர் பண்ற ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் தரமா இருக்கு. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லயும் படம் சவுண்டா இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே சூப்பரா பண்ணி கொடுத்திருக்காங்க. கேரக்டர் ரைட்டிங் பாத்தீங்கன்னா முக்கியமான கேரக்டர்லாம் நல்லாவே எழுதிருக்காங்க. அதே மாதிரி ஸ்கிரீன் பிளேலயும் பாத்தீங்கன்னா ஓரளவு எங்கேஜிங்கா எழுதி எடுத்திருக்காங்க. பெருசா எங்கேயுமே டல் மூவ்மெண்ட் இல்ல. அங்கங்க ஒரு சில சீன்ஸ் லேக் அடிச்சாலும் ஓவராலாவே படம் சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு. ஒரு சில சீன்ஸ் மட்டும் பிரெடிக்டபிளாவும் லேகிங்காவும் இருக்கதான் செய்யுது. ஓவராலா பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.